ஸோ எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ இன்றைக்கி டே 10ங்க, அதாவது ஜூலை 10. ஸோ ஹிந்து அனாலிசிஸோட வீடியோ வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி ஃப்ரண்ட் பேஜில் புட்டின் அக்செப்ட்ஸ் மோடிஸ் ரெக்வெஸ்ட் டு ரிலீஸ் த இந்தியன் மிலிட்ரி ரெக்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் இவங்க வந்து நம்ம மோடி அவர்கள் வந்து நேற்று போய் விசிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் நடந்த விஷயங்கள், பைலேட்ரல் ட்ரேடு பற்றி அவங்க டார்கெட் வச்சிருக்கிறது, ஸோ அதெல்லாம் பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் ஒரு ரீடிங் வந்து விட்டுருங்க. ஸோ இதில் கண்டினியூட்டி பேஜஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கணுங்க. ஓகே, அடுத்து ஸோ இன்றைக்கி எடிட்டோரியல்லையும் ஒப்பீனியன்லேயும் ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ நீங்கள் எடிட்டோரியல் ஓரளவுக்கு ரீட் விட்டுருங்க. ஸோ இங்கிலீஷ் வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எடிட்டோரியல் வந்து ரீட் விட்டுருங்க. அடுத்து ஒப்பீனியனுக்கு அடுத்த பேஜில் இந்த சின்ன நியூஸ் வந்து இருக்குங்க. ஸோ அந்த என்டிஇபி அட்வைசர் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த என்டிஇபி அப்படின்னா நேஷ்னல் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராம். ஸோ அது எப்போ கொண்டு வந்திருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எந்த மினிஸ்ட்ரி கீழே இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். இது சின்ன ஆர்டிக்கல் தான், பார்த்துக்குங்க. ஸோ அந்த ஃபஸ்ட் பேஜோட கண்டினியூட்டிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்கல்ல 11th பேஜில், அது நியூஸ் பேஜில் வந்து இந்தியா ரஷ்யா டு பூஸ்ட் பைலேட்ரல் ட்ரேட் to $100 பில்லியன் பை 2030 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிற மாதிரி இருக்குங்க. இதில் சில விஷயங்கள் மட்டும் நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சு படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்னென்ன விஷயங்கள் அவங்க பேசியிருக்காங்க, என்னென்ன டெவலப் ஆக போகுது இனிமேல் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கும். அதே மாதிரி நமக்கு ஒரு அவார்டு, மோடி அவர்களுக்கு வந்து ஒரு ரஷ்யாவில் ஹை ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டு வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அவார்டு என்ன, அது யார் பேரில் கொடுக்குறாங்க, அது எப்போலேருந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் மட்டும் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த ஆர்டிக்கல் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்த பேஜ்லேயே இன் ப்ரீஃபில் இந்த சின்ன நியூஸ் இருக்குங்க. எஸ்எஃப்ஜே டிக்ளேர்ட் அன்லாஃபுல் அசோசியேஷன் ஃபார் 5 more years அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த எஸ்எஃப்ஜே அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இவங்க எப்போ வந்து இருக்காங்க, எந்தெந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து பிஸ்னஸ் பேஜில். ஸோ பிஸ்னஸ் பேஜில் இன் ப்ரீஃபில் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இண்டெக்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ரோஸ் வித் க்ரோத் அக்ராஸ் செக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் பேசிக்காக பார்த்துக்கங்க. ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இண்டெக்ஸ் யார் ரிலீஸ் பண்ணுறா, ஸோ எப்போ இருந்து வந்துட்டுருக்கு, இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்துக்கங்க. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு 2024ல், 2023ல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கங்க. ஸோ அது கீழேயே இன்னொரு இன் ப்ரீஃப் நியூஸ் வந்து இருக்குங்க. இந்த ஓஎன்ஜிசி டு இன்வெஸ்ட் 2 lakh crore டு மீட் நெட் ஜீரோ எமிஷன் டார்கெட். ஸோ நெட் ஜீரோ எமிஷன் டார்கெட் பற்றி கொடுத்துருக்கனால இது கொஞ்சம் என்னென்னு பார்த்துக்கங்க. இது ஒரு இனிஷியேட்டிவ் மாதிரி நீங்கள் கொடுத்துடலாம் எக்ஸாமில். கரண்ட் அஃபேர்ஸில் கூட கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓஎன்ஜிசியை பற்றி ஃபுல்லாக பார்த்துக்கங்க. ஸோ ஓகே, அடுத்து ஸோ இது கீழே இன்னொரு நியூஸ் வந்து இருக்கும். மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், லோன் வெய்வர், க்ரூஷியல் இஷ்யூஸ் ஃபார் ஃபார்மர்ஸ். இது பொலிட்டிக்கலாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து அதில் கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எங்கேயாச்சும் ஒரு கிரிட்டிசைஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூபிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கிறவங்க. டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக இதில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இருக்காதுங்க. இதில் சில ஸ்கீம்ஸ் வந்து ஃபசல் பீமா யோஜனா அப்படிங்கிறது வந்து இருக்குல்ல, ஸோ இது என்ன அப்படிங்கிறது பார்க்குற மாதிரி இருக்கும். அப்புறம் எம்ஜி நரேகா பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். நீங்கள் அதோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த ஆர்டிக்கல் ஓவராலாக வந்து யூபிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயின்ஸில் நீங்கள் பாயிண்ட்ஸ் எதாவது கொடுக்குறக்கு. டிஎன்பிஎஸ்சிலும் நீங்கள் இதை வச்சு பாயிண்ட்ஸ் வந்து சில பாயிண்ட்ஸ் வந்து மெயின்ஸில் கொடுக்கலாம். ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் இந்த மாதிரி அந்த ஸ்கீமை பற்றினது, இந்த எம்ஜி நரேகா அதோட டீட்டெயில்ஸு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், லோன் பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ இந்த லோன் வெய்வர் பற்றிலாம் வந்து பேசியிருப்பாங்க அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில். ஸோ அதை நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த ஆர்டிக்கலில். பிஸ்னஸில் இந்த 3 ஆர்டிக்கல் இருக்குங்க. அடுத்து வேர்ல்டு பார்க்கலாம். வேர்ல்டு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த யூஎன் சீஃப் மீட்ஸ் பாகிஸ்தான்ஸ் பிஎம் டு டிஸ்கஸ் ஆப்கான் ரெஃப்யூஜி சிச்சுவேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இது தேவைப்பட்டால் பார்த்துக்கங்க. ஸோ எனக்கு இன்றைக்கி இது தோணுச்சு, சரி ஓகே சொல்லிடலாம் அப்படின்னு தான் சொல்கிறேன். சரி ஓகேங்க, இவ்வளோ தாங்க இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடியது. ஸ்டேட் நியூஸு, அப்புறம் இந்த சவுத் அந்த பேஜ்லாம் ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ தமிழ்நாடில் எனக்கு வந்து இந்த ஆர்டிக்கல் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குங்க. நியூ ஷீல்டு டெய்ல்ஸ் ஸ்னேக் ஸ்பீஷியஸ் டிஸ்கவர்ட். ஸோ உங்களுக்கு இது இருக்கும், பார்த்துக்கங்க. ஸோ அது என்ன ஸ்பீஷியஸ், அது எந்த இடத்துல டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கங்க. ஓகே, ஸோ இந்த டிஎன்பிசி படிச்சுட்டு இருக்கிறவங்க இதை கொஞ்சம் பார்த்துக்கங்க. பெரியார் மெமோரியல் அட் வைக்கம் டு பி இனாக்ரேட்டட் பை August 15 சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த டயத்தில் எந்த இடம் அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. ஸோ இதையும் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து சவுத் பேஜில் எனக்கு இந்த ஆர்டிக்கல் இருக்குங்க. சிஎம் ஸ்டாலின் ரிலீசஸ் புக்ஸ் ஆன் ஃபோக் டைட்டிஸ் ஃபோர்த்ஸ் ஆஃப் டிஎன். ஸோ இதில் என்ன புக்கு, யார் ஆர்த்தர், ஸோ எதை பற்றினது அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. டிஎன்பிசியில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஓகே, இன்றைக்கி அவ்வளோதான் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இந்த நியூஸ் பேப்பரில். உங்களுக்கு எதுவும் குரூப்போட லிங்க் நான் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி டெஸ்ட் வந்து கொடுத்துட்ருக்கோங்க டிஎன்பிஎஸ்சிக்காக. ஸோ அதையும் வந்து வாங்கணும் அப்படின்னாலும் அது கூட குரூப் லிங்க்கும் கீழே இருக்குது, தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகேங்க, பார்க்கலாம்.